பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய ஆச்சரியமான கிருபையினாலே இந்த வருஷத்தின் 7 மாதங்களை முடித்து 8வது மாதத்தை காண கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். அவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் நல்ல பலத்தையும் சுகத்தையும் கூட கொடுத்து அவருடைய ஆணி பாய்ந்த கரம் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் கூட அவர் பாதுகாத்து அற்புதமாய் வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்துக்கென்று நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 22வது வசனம் முடிய நான் வாசிக்க போகிறேன். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 17 22 வசனங்கள் முடிய. பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவரும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், போதகரே, இவைகள் எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றார். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உள்ளவைகள் எல்லாம் உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்போது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடினால் இந்த வார்த்தையை கேட்டு மனம் மடிந்து துக்கத்தோடு போய்விட்டான் என்பது. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையிலும் கூட தேவரீர் உம்மை ஆராதிக்க, உம்முடைய நாமத்தை உயர்த்த நீங்க பாராட்டின இந்த மகத்தான கிருபைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஐயா, நீர் நல்லவர், நீர் எங்களுக்கு போதுமானவர், நீர் எங்களுக்கு முற்றிலுமானவராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். வாசித்த இப்படி வேத வசனங்களோடு கூட இப்படி ஆசீர்வாதங்களை கூட்டி தாங்க. காணிக்க கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. சாயங்காலம் நடக்கிறதா ராபோஜன கூட்டத்திலும் கூட தீர்க்கதரிசியானவர் கூட இந்த வசனத்தில் இருந்து పలు చేదిகளை அவர் ప్రసంగిస్తున్నారు. మన ప్రవక్త కూడా ఈ యొక్క వచనాల నుంచి చాలా వర్తమానాలు ఆయన బోధించున్నారు. వழி நடத்தும் தன்மை, జరిపించే దేవుడు నడిపించే కార్యము అనే కార్యము, ஒரு வழிகாட்டி, ఒక దేవుడు ఒక మార్గదర్శి అనే ఒక పాఠము, எல்லாவற்றையும் விட்டு விடுதல், అన్ని విషయాల్ని వదిలేసి దేవుని దగ్గర వచ్చే కార్యము, முதலீடுகள், அక్కడ இன்வெஸ்ட்மென்ட்ஸ், இப்படி இன்னும் பல செய்திகளை இந்த வேத வசனத்தில் இருந்து அவர் பிரசங்கித்திருக்கிறார். நானும் கூட வெவ்வேறான கோணத்துல சபையில நான் பிரசங்கித்திருக்கிறேன். ఇట్లాంటి అనేక వర్తమానాలు మన ప్రవక్త బోధించున్నాడు. నేను కూడా మన సంఘంలో అనేక మార్లు ఈ విషయాన్ని బోధించున్నాను. திரும்ப ஒரு முறை கூட இது வேறு ஒரு கோணத்துல இந்த காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். మరలా ఇంకొక మారి వేరు కోణంలో ఈ విషయాన్ని మనం చూడబోతున్నాము. கர்த்தருடைய నామానికి మహిమ కలుగును గాక. இயேசு கிறிஸ்து 3 வருஷம் எருசலேமிலே முழுவதுமாக சுற்றி அவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் మన ప్రభు అయిన యేసుక్రీస్తు 3.5 సంవత్సరాలు యెరూషలేములో సేవ చేస్తున్నప్పుడు, அப்போது அவர் நடந்து போய் கொண்டிருக்கிற சமயத்தில் ఆయన నడిచి వెళ్ళే ఆ సమయములలో அவருக்கு முன்பாக ஒரு வாலிபன் ஓடி வருகிறான். ఆయనకి ముందుగా ఒక యవనస్తుడు ఎల్లి వచ్చి அவன் இயேசுவுக்கு முன்பாக முழங்கால் படியிடுகிறான். అతడు ప్రభు అయిన యేసుక్రీస్తు ముందుగా మోకాలు వేసి அவன் பார்த்து சொல்லுகிறான், நல்ல போதகரே, అతడు వాళ్ళ ప్రభువుని చూసి చెప్పాడు, మంచి போதకుడా, நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னா நான் என்ன செய்யணும்? నేను నిత్య జీవాన్ని పొందుకోవాలంటే నేను ఏమి చేయాలని అడిగాడు. இயேசு ரொம்ப சுலபமா சொல்லிட்டாரு, நீ நியாயப்பிரமாணத்தை சொல்லப்பட்டதான கற்பனைகளை கைக்கொள். యేసయ్య చెప్పాడు, ధర్మశాస్త్రములో ఉన్న ఆ కార్యాన్ని కైగొను అని చెప్పాడు. அவன் உடனே சொல்றான், ஆண்டவரே, இந்த விஷயமெல்லாம் நான் சின்ன வயசுல இருந்து இந்த காரியத்தை நான் கை கொண்டுட்டு இருக்கிறேன். ఆ యవనస్తుడు వెంటనే చెప్పాడు, నేను ఈ విషయాలని నా ఒక చిన్న వయసు మొదలుకొని నేను కైగొంటున్నాను. உடனே ஆண்டவர் அவனிடத்துல அன்பு கூர்ந்து ప్రభు అతని దగ్గర అతనిని ప్రేమించి அவனிடத்துல இன்னொரு அழகான ஒரு வழிமுறைகளை சொல்லி தருகிறார். ఇంకొక మార్గాన్ని అతనికి నేర్పిస్తున్నాడు. அது என்ன அப்படி பார்த்தோம்னா, ఏంటనగా அவன் மிகப்பெரிய வசதி நிரம்பின ஒரு பெரிய பணக்காரனா இருக்க ஆரம்பித்தான். అతను చాలా ఆస్తి డబ్బు కలిగిన వ్యక్తి. ஆகையால ஆண்டவர் அவனிடத்தில் சொல்கிறார், நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளனா உனக்கு உண்டானவை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு. ఆ ధనవంతుడుగా చెప్తున్నాడు, నిత్య జీవాన్ని పొందుకోవాలంటే నీకు ఉన్నయన్ని అక్కడ పేదస్తులకి ఇవ్వు అని చెప్తున్నాడు. பிறகு
என் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. దాని తర్వాత నా సిలువను తీసుకొని నన్ను వెంబడించు అని చెప్తున్నాడు. அவன் இதுவரைக்கும் இயேசுவுக்கு முன்பாக வந்து ஒரு நல்ல ஆக்டிவா இருந்து தன்னுடைய வார்த்தையெல்லாம் அவருக்கு முன்பாக சொன்ன அந்த வாலிபன் అక్కడ ఇంత ముందుగా ఆయన చాలా యాక్టివ్ గా ఆయన ఒక మాటనంతా చెప్పిన యవనస్తుడు இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த கடைசி வார்த்தையை கேட்ட உடனே యేసుక్రీస్తు చెప్పిన ఆఖరి మాటను విన్న తర్వాత அவன் மிகுந்த துக்கத்தோடு கூட அவன் திரும்பி போய் விட்டான். వాడు చాలా దుఃఖముతో తిరిగి వెళ్ళిపోయాడు. அவன் ஒரு நல்ல வசதியான ஒரு மனுஷன் వాడు தான். చాలా ఆస్తి కలిగిన ఒక ధనవంతుడే. వాడు నిజముగా మంచి వ్యక్తి. அவன் நியாய பிரமாணத்தின்படி வாழ்ந்தவன். ఆ వ్యక్తి ధర్మశాస్త్రము ప్రకారము బ్రతికిన జీవించిన ఒక వ్యక్తి. உண்மையாகவே அவன் தன்னுடைய வருமானத்தை எப்படியெல்லாம் கூட்டி பெருக்க வேண்டும் என்றதான வழிமுறைகளை அவன் கற்றிருந்தான். ఆ వ్యక్తి చూసారంటే తనకు వచ్చే డబ్బును ఎలా చేయాలా ఎలా అన్ని విషయాలు తెలుసు. இப்ப தீர்க்கதரிசியானவர் 1963வது வருஷத்துல ప్రవక్త 1963 సంవత్సరంలో ఇన్వెస్ట్మెంట్ ఒక వర్తమానాన్ని బోధిస్తున్నాడు. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் 63, 64, 65வது வருஷமெல்லாம் கொஞ்சம் டெப்தான பிரசங்கம் தான் இருக்கும். இப்படியான மிக ஒரு ஆழமான செய்திகளை பிரசங்கிக்கிற ஒரு மனுஷன் చాలా లోతైన వర్తమానాలు ఇచ్చే ఒక దేవుడి సేవకుడు. அங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு முதலீடுகளை குறித்து அவர் அழகா பிரசங்கிக்கிறார். అక్కడ ప్రవక్త ఇన్వెస్ట్మెంట్ అనే ఒక వర్తమానాన్ని బోధిస్తున్నాడు. இது ஒருவேளை கேட்பதற்கு பார்ப்பதற்கு சாதாரணமாக இருக்கலாம். ఒకవేళ అది మనం వినేదానికి చూసేదానికి చాలా సాధారణంగా ఉండదు. ஆனால் இது ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் தேவையான ஒன்றாக இருக்கிறது. அவசரమైన ఒక విషయము. நாம கூட நம்முடைய வாழ்நாட்களிலே நாம ஏதோ ஒரு சில விஷயங்களிலே நம்முடைய வருமானத்தை பெருக்க செய்கிறவளா இருக்க வேண்டும் என்று தீர்க்கதரிசியார் சொல்றார். మనం కూడా ప్రవక్త ఏం చెప్తున్నాడంటే మనవలా అభివృద్ధి పరచాలని ప్రవక్త చెప్తున్నాడు. இவன் கூட இப்படிப்பட்ட விஷயத்துல நல்ல தேறின ஒரு మనుషునా இருந்தான். ఈ ఒక యవనస్తుడు కూడా ఇలాంటి విషయంలో మంచి అనుభవం కలిగిన వ్యక్తిగా ఉన్నాడు. சில பேர் சொல்லுவாங்க பணத்தெல்லாம் அப்படியே நிறைய சேர்த்து வைக்க கூடாது. కొంతమంది చెప్తారు మన డబ్బు అంతా చాలా చేర్చి పెట్టకూడదు. ஐயா நம்மளோட பாக்கெட்ல பணம் வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறத விட திருக்கி சொல்றாங்க அப்படிங்க పాకెట్లో పணம் வச்சு சும்மா இருக்கிறத விட ప్రవక్త చెప్తున్నాడు మీ యొక్క జోబులో డబ్బు పెట్టుకొని గమ్మున ఉండేదానికైనా அந்த பணத்தை நேர் வழியில அதை பெருக செய்வது தவறு கிடையாது. ఆ డబ్బుని ఆ సరియైన విధానములో మీరు అభివృద్ధి పరిచేది తప్పు కాదు. ஆனா சில நேரங்களிலே அது எந்த வழிகளிலே செய்யப்படுகிறது என்பதுதான் மிக முக்கியமா இருக்கிறது. అయితే కొన్ని సమయాలలో మనుషులు అది వేరు ఏ విషయాలలో చేస్తున్నారు అనేది ముఖ్యమైన విషయము. பல நேரங்களிலே நம்முடைய பணத்தை கொண்டு போய் ஏதோ ஒரு விஷயத்தை நாம் முதலீடு செய்கிறோம். சரியான ஒரு விதமான அந்த முதலீடு செய்யக்கூடாத இடத்துல முதலீடு செய்வதனால మన డబ్బు ఎక్కడైతే పెట్టుబడి పెట్టకూడదో అక్కడ పెట్టిన కార్యము వల్ల பல நேரங்களிலே பலர் பணத்தை இழந்து விடுகிறார்கள். నష్టం అయ్యే కార్యము చూస్తున్నాము. நல்ல விஷயத்துல நாம் முதலீடு செய்வது நல்லது. మంచి విషయములో మన యొక్క డబ్బులు ధనము పెట్టుబడి చేసేది మంచి విషయం. ஆகையால நம்முடைய பணத்தை முதலீடு செய்வதற்கு ஒரு முறைக்கு பல முறை காத்திருந்து தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து அதை நேர்மையான வழிகளில முதலீடு செய்வோமானால் அது நமக்கு ஏற்றதா இருக்கும். మన ఒక ధనమును దేవుని కాడ ప్రార్థన చేసి అది సరియైన విధములో మనం పెట్టుబడి పెట్టామంటే అది దేవుడు ఆశీర్వదిస్తాడు. தவறான வழிகளை நாம் முதலீடு செய்வோமானால் அது உண்மையாகவே அது தவறாக நஷ்டமாய் போயிடும். తప్పైన ఒక విషయంలో మనము పెట్టుబడి ఇన్వెస్ట్మెంట్ చేశామంటే అది నష్టం ఏర్పడుతుంది. ஒரு மனுஷன் குடும்ப வாழ்க்கையில பிரவேசித்த உடனேயே ఒక మనిషి కుటుంబ జీవితంలో ప్రవేశించిన తర్వాత அவன் தம்முடைய எதிர்காலத்துக்கும் எதிர்காலத்தின் வரக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்கும் கூட அவன் ஏதோ சில விஷயங்களை சேர்த்து வைக்கணும், அதை முதலீடு செய்ய வேண்டிய அவசியமா இருக்கிறது. అతను భవిష్యత్తులో తన పిల్లల కొరకు ఏదో ఒక విషయాన్ని పెట్టుబడి పెట్టి చేరబెట్టే ఒక కార్యం ఉన్నది. இன்னைக்கு உள்ள காலகட்டங்களில் பாத்தீங்கன்னா நம்முடைய பிள்ளைகளை ஃபர்ஸ்ட் என்னது ஃப்ரீ கேஜ்ல சேர்க்கிறதுக்கு லட்சக்கணக்கான பணங்கள் செலவழிக்க வேண்டியது இருக்கு. ఈ రోజు కాలంలో మన బిడ్డలను ఫ్రీ కేజీలో చేరవాలంటే లక్షలు మనం పెడుతున్నాం. ஆகையால அவர்கள் பிறகு கல்லூரி மற்ற காரியங்கள் பிறகு அவருக்கு திருமணம் இப்படிப்பட்ட காரியத்துல பார்க்கிற நேரத்துல அது மிக பெரிய ஒரு நீண்ட தொகையாக மாறி போகும். దాని తర్వాత వాళ్ళకి కాలేజ్, దాని తర్వాత వాళ్ళ వివాహము చాలా పెద్ద ఖర్చు అవుతుంది మనకి. ஆகையால நாம சம்பாதிக்கிறது செலவு பண்றது ஒரு பெரிய ஆடம்பரமான வாழ்க்கை வாகனத்தை கொண்டு போய் அடகு வைக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு நேராய் வந்திருக்கிறார். దాని తర్వాత ఆయన
ఆయన ఒక కార్ని తాకట్టు పెట్టే ఆ సిచ్యువేషన్ కి వచ్చాడు. ఆయన பணத்தெல்லாம் வாங்கின பிறகு அது அவங்க பிள்ளைங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. డబ్బంతా ఆయన నష్టపోయినాక వాళ్ళ బిడ్డలకి ఆ విషయం, இவருக்கு ஒரு ஏறக்குறைய லட்சக்கணக்கான மக்கள் பணம் அங்கு போய் விட்டது. అక్కడ ఈయన వచ్చి లక్షలు డబ్బు అక్కడికి పంపించాడు. லட்சக்கணக்கான பணம் போனதுனால இவருக்கு அந்த பெரிய அமௌண்ட் தரானே இல்லையோ, ஏன் பணம் வந்தா போதுமே என்று நினைக்கிறேன். లక్ష రూపాయలు పైన ఇచ్చిన దాన్ని బట్టి ఆ పెద్ద అమౌంట్ నాకు వస్తుంది లేదు, నే కట్టిన డబ్బులు నాకు రావాలనుకున్నాడు. அதற்காக இவர் கொஞ்சம் கொஞ்சமா லட்சக்கணக்கான பணத்தை இவர் அதுல முதலீடு செய்ய ஆரம்பிச்சார். ఆయన ఏం చేశాడంటే చాలా లక్షలు దాంట్లో ఇన్వెస్ట్మెంట్ చేశాడు. கடைசியில் அவங்க பிள்ளைங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. ఆఖరుగా తన బిడ్డలకు ఆ విషయం తెలిసిన తర్వాత இவர் அப்பா ஒரு மாதிரி இருக்கிறாரு, వాళ్ళ నాన్న చాలా కృంగిపోయి ఉన్నాడు. அந்த அவருடைய வைஃப் ஒரு நர்ஸ், వాళ్ళ భార్య చూసారంటే ఒక నర్సు, அந்த అమ్మ ஒரு ரிட்டையர்ட் நர்ஸ், ఆమె ఒక రిటైర్మెంట్ అయిన ఒక నర్సు. பிள்ளைங்க நல்லா எஜுகேட்டர், ఆ పిల్లలు బాగా మంచి ఎడ్యుకేటెడ్. அப்பா ஏன் தேவையில்லாம ஒரு காரை கொண்டு போய் அடகு வைக்கிற நிலைக்கு அப்பா வர மாட்டாரு. ఎప్పుడైనా కారు తీసుకొని తాకట్టు పెట్టే మా డాడీ అలా చేయడు. அப்ப ஏதோ நடந்திருக்கிறது. అదే మా నాన్నగారికి ఏమో இவர் பெரிய தொகையை இழந்துட்டாரு, ఈయన ఒక పెద్ద ఆ డబ్బుని కోల్పోయాడు. ஆகையினால பிள்ளைகளுக்கு சொல்றதுக்கு இவருக்கு மனசு கிடையாது. అందువల్ల బిడ్డలకు చెప్పేదానికి నీకు మనసు లేదు. பிறகு பிள்ளைங்க வந்து அவருடைய போன் எல்லாம் வாங்கி செக் பண்ணி இருக்காங்க. అందరూ బిడ్డలు ఆయన ఫోన్ తీసుకొని అక్కడ చెక్ இவர் చేశారు. தொடர்ந்து யார் இடத்துல பேசி ஏறக்குறைய பண பரிவர்த்தனை செய்யப்பட்டதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. అక్కడ ఎవరో ఒకళ్ళ కాడ మాట్లాడి చాలా డబ్బులు పంపించిన విషయం వాళ్ళు కనిపెట్టారు. எப்படியோ அப்பாவை காப்பாத்திட்டாங்க. ఎట్లా వాళ్ళ నాన్నను కాపాడారు. இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படி பார்த்தோம்னா, నేను ఏం చెప్పనొస్తున్నానంటే நாம முதலீடு செய்வது சரியான விதத்துல இருக்கிறதா அததான் பார்க்கணும். ఎందుకంటే మనము పెట్టే పెట్టుబడి సరి అయిన కార్యంగా ఉన్నదా అని చూడాలి. நம்ம ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வந்த பிறகு கண்டிப்பாக நம்முடைய எதிர்கால நம்முடைய சந்ததிகளுக்காக ஏதோ சில விஷயங்களை சேர்த்து வைக்க வேண்டிய ஒரு சூழலில் நம்ம நிச்சயமா இருக்கிறோம். కొన్ని సమయంలో మన భవిష్యత్తు కొరకు మన బిడ్డల కొరకు ఏదో ఒకటి మనం సంపాదించే అనే కార్యములో ఉన్నాము. வேதவசனம் இப்படியாக சொல்கிறது. పరిశుద్ధ గ్రంథం ఎలా చెప్తున్నది? நீதிமொழிகளின் புத்தகம் సామెతలు 19வது அதிகாரம் 14வது வசனம், வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கிற சுதந்திரம். 19వ అధ్యాయము 4వ వచనము. సామెతలు 19. என்ன சொல்ல வரார்? வீடும் ఆస్తిயும் పితాக்கள் வைக்கிற சுதந்திரமா இருக்கிறது. అక్కడ మన ప్రభు ఏం చెప్తున్నాడంటే, సాలమోన్ ఏం చెప్తున్నాడంటే ఇల్లు ఆ ఒక ఆస్తి వచ్చి తన పితరులు పెట్టే ఒక కార్యం. அப்படியே நம்முடைய எதிர்கால நம்முடைய சந்ததிக்காக ஏதோ சில விஷயங்களை கண்டிப்பாக நம்ம வைக்க வேண்டிய சூழலை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். అందువల్ల మన సంతతి కొరకు మన భవిష్యత్తులో మన పిల్లల కొరకు ఏదో ఒక విషయాన్ని మనం సంపాదించే కార్యంలో ఉన్నాము. நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக ஏதோ சில விஷயத்தை பெற்றோராக நம்ம என்ன செய்யறோம்? நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், என் பிள்ளைங்க அப்படி கஷ்டப்படக்கூடாது என்ற நல்ல நோக்கத்தோடு கூட கஷ்டப்பட்ட ஒரு பெற்றோர் என்ன செய்றாங்க? பிள்ளைகளுக்காக பல வசதி வாய்ப்பை நாம் செய்து கொடுக்கிற மக்களா இருக்கிறோம். తల్లిదండ్రులు ఏం చేస్తారంటే మన పిల్లలు నేనే ఎక్కువ కష్టపడాను, నా పిల్లలు ఏం కష్టపడకూడదని మనం చాలా విషయాలు వాళ్ళు చేస్తున్నాము. ஆகையால் அது எல்லாமே மனித இயல்பான ஒரு நல்ல காரியமாக இருக்கிறது. ఎందుకంటే ఇది మనుషులకున్న ఒక మంచి కార్యమే, మంచి ఆలోచనే. ஆபிரகாம் என்ற கோத்திர பிதா இவரும் கூட, అబ్రహాం అనే మన గోత్ర పుత్రుడు, ఈయన కూడా சாராள் மரித்த பிறகு సారా చనిపోయిన తర్వాత அவர் கேத்தூரால் என்ற ஒரு பெண்ணை விவாகம் பண்ணிக்கொள்ள ஆரம்பித்தார். కేతురా అనే ఒక వివాహం చేసుకున్నాడు. ఇంకో பிறகு அந்த அம்மாக்கு பிள்ளைகளை அவர் பெற்று எடுக்க ஆரம்பித்தார். ఆమెకి అక్కడ బిడ్డలు కన్నారు. ఆమె கடைசியாக இவருடைய வயது முதிர்ந்து போகிற அந்த காலகட்டத்துல ఆఖరగా అబ్రహాముకి చాలా వృద్ధాప్యం అయినప్పుడు இஸ்மவேலு அந்த கேத்துராளுக்கு பெற்ற பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் அவர் கிஃப்ட் வெகுமதிகளை கொடுத்து அவர்கள் எல்லாரும் செட்டில் பண்ணி அனுப்பிட்டார். అక్కడ ఇస్మాయేలు మళ్ళా ఇతరుల భార్య కుమారులు అందరూ పిలిచి వాళ్ళకి ఏమి ఆస్తి పంచాలో అది ఇచ్చేసి బహుమానాలు ఇచ్చి పంపించేశారు. அவர் எதையெல்லாம் சம்பாதித்து வைத்தாரோ அதெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு அவர் கண்ண மூடிட்டார். ఆయన ఏదైతే తను సంపాదించాడో తన పిల్లలకు దాన్ని సెటిల్మెంట్ చేసి అతడు వెళ్ళిపోయాడు. அது போலவே யாக்கோபு வயது முதிர்ந்து போன அந்த காலகட்டத்தை అదేలాగా యాకోబు కూడా వృద్ధాప్యమైన కాలములో அவர் எகிப்துக்கு போய் அங்குதான் அவருடைய பிராண காலம் முடிவடைகிற காலமா இருந்தது. ఐగుప్తు దేశంలోనే అతడు మరణించే ఆ కాలముగా ఉన్నది. அவர் சம்பாதித்த எல்லாவற்றையும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் அவர் செட்டில்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சார். యాకోబు కూడా ఏదైతే யோசேப்பை நேசித்திருந்தபடினாலே దాంట్లో ఆయన యోసేపుని చాలా ప్రేమించాడు కాబట్టి அவர் யோசேப்புக்கு 2 பங்கான
பல காரியங்களை கொடுத்து யோசேப்பையும் அவர் பேரப்பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். అక్కడ యోసేపుకు మాత్రము చాలా ఆ బహుమానాల ఆస్తి ఇచ్చి తన మనవలను ఆశీర్వదించాడు ఆయన. இப்ப நம்மலாம் பாது ஏப்பா நாங்கெல்லாம் எங்க பிள்ளைகளுக்கு பேரப்பிள்ளைகளுக்கெல்லாம் சேர்த்து வைக்கிற நிலைமையில நாங்க இருக்கிறோம். మనం అనుకుంటాం మన బిడ్డలకి మన మనవళ్ళ మనమరాలకి ఆ ఛాన్స్ పెట్టే సమయం நம்ம பெருசா எதையும் சேர்த்து வைக்க போது கிடையாது. మనం ఏమి పెద్దగా మీరు ఏం ఛాన్స్ ஆனா நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து அவங்க திருமணம் செய்ய வேண்டும், படிக்க வைக்கணும், இப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் ஏதோ சில காரியங்களுக்கு நாம் முதலீடு செய்ய வேண்டிய அவசியமா இருக்கிறது. అయితే మన బిడ్డలకి చదువు విషయంలో వివాహ విషయంలో ఏదో ఒక పెట్టుబడి పెట్టాలని అవసరం ఉన్నది. இதெல்லாம் ஒரு பக்கம் ஓரம் வச்சிருங்க. ఈ అన్నిటి నేను చెప్పిన అన్ని కార్యాలే అలా పక్కన పెట్టండి. ஒரு వయదాன ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ நீங்க இருப்பீர்களானா, ఒకవేళ మీరు వయసు కలిగిన ఒక ఉండుంటే, இது என்னோட தனிப்பட்ட ஆலோசனை, ఇది నాకు ఒక సొంత నా ఒక ఆలోచన, நம்ம கையில கொஞ்சம் பணம் வச்சிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது. మన చేతిలో డబ్బు పెట్టుకోండి. நம்ம பிள்ளைங்க எல்லாம் நம்மள பாப்பாங்க, உண்மைதான். ఎందుకంటే మన బిడ్డలు మనం అందరూ చూస్తారు, మంచిదే, నిజమే. ஆனா உங்களிடத்துல நீங்க கொஞ்சம் பணத்தை தனியா உங்களுடைய காரியத்துக்குள்ளாக நீங்க வைத்திருப்பது மிக சால சிறந்ததா இருக்கும். అయితే మీకని మీరు ఒక విషయము డబ్బు చేర్చి పెట్టుకోండి, చాలా మంచి విషయం. ஆகையால நாம இப்படிப்பட்ட விஷயத்துல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து நம்முடைய குடும்பத்தை நகர்த்தி கொண்டு இருப்போமேனா அது நல்லதா இருக்கும். జాగ్రత్తగా ఉండి మీ కుటుంబాన్ని నడిపిస్తుంటే చాలా మంచి విషయంగా ఉంటుంది. நான் சொன்ன இந்த அத்தனை குணலட்சணங்களும் நிரம்பின ஒரு மனுஷன் தான் நான் வாசித்த இந்த வாலிபனா இருக்க ஆரம்பித்தான். నేను చెప్పిన అన్ని విషయాలు, అన్ని గుణగణాలు కలిగిన వ్యక్తే మనం చదివిన ఈ యవనస్తుడు. இவன் உண்மையாக ஒரு நல்ல மனுஷனா இருந்தான். ఈ యొక్క యవనస్తుడు చాలా మంచి వ్యక్తి. ஒரு நியாயப்பிரமாணத்தின் முறைமையின்படி வளர்க்கப்பட்டான். ధర్మశాస్త్రం ప్రకారంగా, நியாயப்பிரமாணத்தின்படி அவன் வாழ்ந்து கொண்டிருக்க ஆரம்பித்தான். ధర్మశాస్త్రం ప్రకారం అతడు జీవించి దాన్ని కైగొన్నాడు. அவன் யாருக்கும் எந்த விதமான தீங்கு செய்யாதவன். అతడు ఎవరికి ఏ ఒక చెడు చేయని వ్యక్తి. அவன் உண்டு, அவனுடைய குடும்பம் உண்டு என்ற நிலையில் அவன் வாழ ஆரம்பித்தான். ఉంటాడు, అతడు కుటుంబం ఉందని అలా அவனுடைய வாழ்க்கையில நித்திய ஜீவனுக்கான மிக முக்கியமான கட்டத்தை மறந்து போய்ட்டான். అయితే తన జీవితంలో నిత్య జీవమైన కొన్ని ముఖ్యమైన విషయాన్ని మర్చిపోయాడు. இப்ப நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம் என்ன அப்படி பார்ப்போமையா, నేను మీకు చెప్పే కార్యం ఏమిటనగా, இந்த உலக காரியத்துக்காக நம்ம முதலீடு செய்கிறோம், இது எல்லாமே நல்ல காரியங்கள் தான். లోక కార్యము కొరకు మనం ఇన్వెస్ట్మెంట్ చేస్తున్నాం, పెట్టుబడి పెడుతున్నాం, అది అన్ని మంచి విషయాలు. அது போல இந்த உலக வாழ்க்கை முடிந்த பிறகு நாம அக்கறைக்கு போகிற அந்த ஸ்தலத்துக்கு முதலீடு செய்ய கற்றுக்கொள்ளணும். అదే ఇక్కడ ఈ భూమి జీవితం అయిపోయిన తర్వాత పరలోకానికి పోయేదానికి దానికి కూడా కొన్ని పెట్టుబడి మనం పెట్టాలి. ஏதோ நம்ம வாழ்கிற ஒரு நல்ல வாழ்க்கை நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. జీవిస్తున్న మంచి జీవితం మనల్ని పరలోకానికి తీసుకువెళ్ళదు. இந்த மனுஷன் கூட நல்ல வாழ்க்கை வாழ்ந்தான், మంచి జీవితాన్ని జీవించాడు. ஆனால் தனக்காக அவன் நித்திய ஜீவனுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்றத அவன் மறந்து போயிட்டான். అయితే అతడు అనేక కార్యంలో ఇన్వెస్ట్మెంట్ చేశాడు, అది తన కొరకు నిత్య జీవన్ కొరకు ఇన్వెస్ట్ చేయ మర్చిపోయాడు. அன்னைக்கு அவன் எந்த காரியத்தை செய்தால் அது நித்திய ஜீவனுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்பதை இயேசு அறிந்திருந்தார். అక్కడ అతడు ఏమి చేస్తే నిత్య జీవానికి వెళ్తావని యేసయ్యే అతడు చెప్పాడు. இயேசு சொன்னா, உனக்கு உண்டானவை எல்லாம் விட்டு ஏழைகளுக்கு கொடு. యేసయ్య చెప్పాడు, నీకాడ ఏమి కలిగి ఉన్నావో దాన్ని అమ్మి వేసి అక్కడ పేదలకు ఇవ్వు అని చెప్పాడు యేసయ్య. பிறகு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. సిలువను తీసుకొని నన్ను వెంబడించు అని చెప్పాడు. ஆகையால் அவர் சொன்ன இந்த மிக முக்கியமா சின்ன வார்த்தை தான், అయితే ఆయన చెప్పిన చాలా చిన్న మాటే அவருடைய நித்திய ஜீவனுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய இடமா இருந்தது. అయితే తన నిత్య జీవనకు ఇన్వెస్ట్మెంట్ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ఈ రోజు మన జీవితాలలో కూడా நான் கண்ணை மூடுவேனேனா நான் பரலோகம் போவேனா, నేను ఈ రోజు రాత్రి కళ్ళు మూస్తే పరలోకానికి వెళ్తానా, ஒருவேளை நான் கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்ததுனால நான் பரலோகத்துக்கு போக முடியாது, క్రైస్తవ కుటుంబంలో పుట్టాను కాబట్టి పరలోకానికి వెళ్ళలేను, என்னுடைய பெயர் கிறிஸ்துவ பெயரா இருப்பதினால் நான் பரலோகம் போக முடியாது, క్రైస్తవ పేరు కాబట్టి నేను పరలోకానికి వెళ్ళలేను, நான் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சபைக்கு போகிறேன், నేను ఆదివార సమయంలో సంఘానికి వెళ్తున్నాను, நான் என்னுடைய சம்பாதியத்தில் எல்லாம் காணிக்க தசமமாக தருகிறேன், సంపాదన ఇస్తున్నాను, అన్ని విషయాలు చేస్తున్నాను, ஆனால் அது உங்களை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போக முடியாது.
మిమ్మల్ని నిత్య జీవానికి పరలోకానికి తీసుకువెళ్ళదు. இந்த வேத வசனம் எதையெல்லாம் சொல்கிறதோ ఈ పరిశుద్ధ గ్రంథము వాక్యాలు ఏదైతే చెప్తున్నదో அதன்படியெல்லாம் ஒரு மனுஷன் தன்னை தேவனுக்குள்ளாக அர்ப்பணிக்கிற காலகட்டத்துல దాని மட்டுமே ప్రకారం ఒక మనిషి దేవుడి దగ్గర ఆయన అతడు ఉండేటప్పుడు సమర్పించుకునేటప్పుడు அப்பொழுதுதான் அவன் நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டவனா இருப்பானேனால் அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். అప్పుడే అతడు పరలోకానికి వెళ్ళేదానికి నిత్య జీవాన్ని పొందుకుంటాడు. தீர்க்கதரிசியானவர் ஒரு முறை ஒரு ஒரு யூத ரபி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. ఒక యూద పండితుడి దగ్గర మాట్లాడుతున్నాడు. அந்த யூத இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை மெசியா என்று அவங்க விசுவாசிக்க மாட்டாங்க. యూదులు ఏం చేస్తారంటే యేసయ్య மெசியா இனிமேல் வரப்போகிறார், మెస్సియా ఇంక వస్తాడు అని నమ్ముతున్నారు వాళ్ళు. ஆனால் ஏற்கனவே 2000 வருஷத்துக்கு முன்பாக வந்த அவரை சிலுவையில் அறைந்த அவர்கள் అయితే 2000 సంవత్సరాల ముందుగా వచ్చిన మెస్సియాని వాళ్ళు సిలువలో அவரை அவர் புறக்கணித்து தள்ளிவிட்டார்கள். వాళ్ళు మన యేసయ్యని త్రోసివేశారు. இன்னைக்கு மெசியா வரப்போகிறார் என்று அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். యూదులు ఏం చేస్తున్నారంటే మెస్సియా వస్తాడు ఇంకా అని ఎదురు చూస్తున్నారు. அவர்கள் அன்றைக்கு அவரை புறக்கணித்து தள்ளின ஒரே காரணத்தினாலதான் యేసయ్యని ఆహ్వానించకుండా త్రోసివేసిన కారణం బట్టి இன்னைக்கு நீங்கள் நானும் அந்த நல்ல தெய்வத்தை கண்டுகொள்ள ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். నేను ఆ మంచి దేవుణ్ణి కనుగొనేదానికి దేవుడు కృప చూపించాడు. ஐயா, இயேசு யாருக்கு சொந்தம்? యేసు ఎవరికి సొంతం అండి? நியாயப்பிரமாணம் யாருது? ఆ ఒక ధర్మశాస్త్రం ఎవరిది? தீர்க்கதரிசிகள் யாருக்கு சொந்தமானவங்க? ప్రవక్తలు ఎవరికి చెందిన వాళ్ళు, ఎవరికి సొంతము? நமக்கானது இந்த வேதம் கிடையாது. మనకి చెందినది కాదు ఈ పరిశుద్ధ గ్రంథము. அந்த ஜனங்க அவரை மறுதலித்தாங்க. ఏ జనం అయితే ఆయన తెలుసుకున్నాడో ఆ జనము అతను తోచేశారు. దేవుడు ஆண்டவர் கிருபையாய் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தார். మనకు ఒక మంచి అవకాశాన్ని దయచేశాడు. நீங்கள் நானும் அந்த நல்ல தெய்வத்தை இறுக பற்றிக்கொள்ள ஆரம்பித்தோம். నేను దేవుణ్ణి అలా పట్టుకున్నాము. ஆகையினால் நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை அவர் கொடுத்திருக்கிறார். మన పాపల రక్షణ మనకి ఇచ్చాడు. நம்முடைய வாழ்க்கையை அவர் முற்றிலும் மாற்றி இருக்கிறார். జీవితాన్ని పరిపూర్ణంగా మార్చున్నాడు. அது மட்டும் கிடையாது, நமக்கு நித்திய ஜீவனை అది கொடுத்திருக்கிறார். మాత్రం కాదు, మనకి నిత్య జీవాన్ని ఇచ్చున్నాడు. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். నామానికి మహిమ కలుగును గాక. அப்ப அந்த யூத ரபியிடத்தில் நம்ம தீர்க்கதரிசியானவர் பேசிக்கிட்டு இருந்தார். ఆ యూద రబీ కాడ మన ప్రవక్త మాట్లాడుతున్నప్పుడు நீங்க மெசியாவை நீங்க வேதத்தை விசுவாசிக்கிறீங்களா? మీరు బైబిల్ని నమ్ముతున్నారా? அவன் சொன்னா நாங்க வேதத்தை நம்புவோமே. వాళ్ళు యూద రబీ చెప్పారు మేము బైబిల్ నమ్ముతామే. நீங்க தீர்க்கதரிசிகளை நம்புவீங்களா? మీరు ప్రవక్తలు నమ్ముతారా? நாங்க தீர்க்கதரிசியை நம்புவோம். మేము ప్రవక్తలు నమ్ముతాము. அப்படியானா అట్లయితే ஏசாயா தீர்க்கதரிசி యెషయా ప్రవక్త அவன் மெசியாவை குறித்து అతడు మెస్సియా గురించి இதோ உங்களுக்கு ஒரு பாலகன் பிறப்பா, ఇదిగో మీకు ఒక కుమారుడు పుట్టాడు. இந்த வேத பகுதி 6:9ங்களா? 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இந்த வேத பகுதியை தீர்க்கதரிசியானவர் அந்த யூத ரபீடத்துல காண்பிக்க ஆரம்பித்தார். ఎక్కడైనా వాక్య భాగమైన ఈ ఒక వచనాన్ని మన ప్రవక్త అక్కడ ఉన్న యూదులు కాడ యూద రబీ కాడ చెప్పాడు. அந்த யூத ரபி வாசிச்சாரு. ఆ యూద రబీ அப்படின்னா రబி அவர்களே, అట్లయితే రబీ గారా இந்த தீர்க்கதரிசியாக ஏசாயா யாரை குறித்து சொல்லுகிறார்? ప్రవక్త అడిగాడు యూదులు కాడ, ఇక్కడ యెషయా ప్రవక్త ఎవరి గురించి ఈ వచనంలో చెప్తున్నాడు? அப்ப அந்த மனுஷன் சொன்னாரு, అప్పుడు ఆ మనిషి చెప్పాడు, இது மெசியாவை குறித்து சொல்லுகிறார். ఇది మెస్సియా గురించే యెషయా చెప్పాడు. அந்த மெசியா 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாரு. ఆ మెస్సియా 2000 సంవత్సరాల ముందరకు அதுக்கு அந்த ஆள் சொன்னாரு, உண்மை, ஆமா வந்தாரு. அதுக்கு ఆయన చెప్పాడు, అవును నిజమే వచ్చాడు. அவன் தீர்க்கதரிசி சொன்னாரு, అప్పుడు ప్రవక్త చెప్పాడు, நீங்க ஏன் அதை குறித்து ప్రసంగిப்பது இல்லை? మీరు ఎందుకు దాన్ని గురించి ధ్యానించోదో ప్రసంగం చేసేది లేదని యూదుని అడిగాడు. அதுக்கு அந்த யூத ரபி சொன்னாரு, అందుకు ఆ యూదుడు చెప్పాడు, நான் வாசிக்கிறேன் கவனிங்க, చదువుతున్నాను వినండి. அதை நான் பிரசங்கித்தால் దాన్ని నేను ప్రసంగం చేశానంటే கீழே பள்ளத்தாக்கில் நான் என்னுடைய போஜனத்துக்காக நான் பிச்சை எடுக்க நேரிடும் என்றான். నా ఆహారం కొరకు నేను భిక్షం ఎత్తే సమయం వస్తుంది. நான் அவரிடம், அப்படியானால் నేను అందుకు ఏం చేసినట్లయితే உங்களை போல் இருப்பதை விட నేనేం చెప్పానంటే మీలాగా ఉండేదానికైనా நான் கீழே சென்று என்னுடைய சாப்பாட்டுக்காக பிச்சை எடுத்துக்கொண்டே இருப்பேன் என்று ప్రవక్త చెప్పాడు, మీరు అలా ఉంటే నేను ఈ విషయం కొరకు నేను కిందకి వెళ్ళి నేను భిక్షమెత్తుతా ఉంటానని చెప్పాడు. தீர்க்கதரிசி தொடர்ந்து சொல்கிறார், వెంట చెప్తున్నాడు, யூதனுக்கு இன்னமும் பணத்தின் பேர் மேல்தான் சிந்தை, புரிகிறதா?
ఇంకా యూదుడికి ఆ డబ్బు గురించి ఆలోచన ఇంకా వెళ్ళలేదు, అలాగనే ఉంది. பார்த்தீர்களா? చూడండి, நான் தேவனிடத்தில் அகன்று போய் என்னுடைய பெயர் அந்த கட்டடத்தில் பொன்னால் பொறிக்கப்பட்டிருப்பதை பார்க்கிலும் నేను ప్రవక్త ఏం చెప్తున్నాడు, దేవుని దగ్గర తొలగి నా పేరు ఆ ఒక బంగారముతో రాయబడిన దానికైనా நான் தேவனோடு கூட ஒன்றுபட்டு దేవునితో ఒకటయ్యి உப்பு பிஸ்கெட் சாப்பிட்டுக்கிட்டு கொடா தண்ணீரை குடிச்சுட்டு நான் உயிர் வாழ்வேன். ఆ ఉప్పు బిస్కెట్ తిని కొలాయి నీళ్ళు తాగి నేను బ్రతుకుతాను అని చెప్తున్నాడు. இதுதான் உண்மையான கிறிஸ்தவன். ఇదే నిజమైన క్రైస్తవుడు. என்னுடைய இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையோடு கூட என் வாழ்க்கை முடிந்து போவது இல்லை. నాకు ఈ లోక ప్రకారమైన జీవితంతో మన జీవితం అయిపోయే కార్యం కాదు. பவுல் இப்படியாக சொல்கிறார், పౌలు ఇలా చెప్తున్నాడు, இன்மைக்காக மாத்திரம் ఈ యొక్క జీవితానికి కొరకు கிறிஸ்துவை நாம் பின்பற்றினால் ఈ యొక్క లోక విషయము మాత్రం మనం క్రైస్తవుని వెంబడిస్తే நாம் எல்லா ஜனங்களை பார்க்கிறோம் பரிதவிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். మనం అన్ని జనాలకైనా చాలా ఆ కార్యం చూసేదానికి చాలా ఇదిగా ఉంటాము. அதனால தேவனும் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில இருந்து நம்ம ஆசீர்வாதமா இருக்கக்கூடாது என்று நினைப்பது கிடையாது. అందువల్ల దేవుడు వచ్చి లోక ప్రకారమైన ఆశీర్వాదం మనకు ఉండకూడదని అనుకోలేదు దేవుడు. தேவன் உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார். దేవుడు మిమ్మల్ని అత్యధికంగా ఆశీర్వదిస్తాడు. மற்ற ஜனங்களை விட தேவன் உங்களை உயர்த்தி வைப்பார். మిగతా జనాలకైనా మిమ్మల్ని ఇంకా ఆశీర్వదిస్తాడు, హెచ్చిస్తాడు. உங்களுடைய கையின் பிரயாசங்களை அவர் ஆசீர்வதிப்பார். సంపాదనను దేవుడు ఆశీర్వదిస్తాడు. இதோட ஒரு கிறிஸ்தவன் நின்று போக கூடாது என்பதுதான் தேவனுடைய திட்டம். దేవుడు దీనితో క్రైస్తవుడు ఆగకూడదు అనే విషయమే దేవుడు ఆశపడుతున్నాడు. ஒரு கிறிஸ்தவன் இதை தாண்டி அவன் தன்னுடைய நித்திய ஜீவனுக்காக முதலீடு செய்ய வேண்டிய அவசியமா இருக்கிறது. క్రైస్తవుడు దీన్ని దాటి తన నిత్య జీవము కొరకు పెట్టుబడి పెట్టాల్సిన అవసరం. ஆகையால இன்றைக்கு இந்த மத்தியான வேளையில అందువల్ల ఈ రోజు ఈ మధ్యాహ్న సమయములలో என்னுடைய வாழ்க்கையும் கிறிஸ்துவோ இணைந்து இருக்கிறோமா? నా జీవితము క్రైస్తవుతోటి కలిసి ఉన్నదా? எனக்கு மறுபிறப்பின் அனுபవం இருக்கிறதா? నాకు మరలా పుట్టిన అనుభవం ఉన్నదా? நான் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையின்படி நான் முழுகி ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேனா? యేసుక్రీస్తు చెప్పిన మాటము నేను బాప్టిజం పొంది ఉన్నానా? இந்த தகுதியெல்லாம் இல்லாம நான் பரலோகம் போக முடியாது. ఈ యొక్క అన్ని కార్యము లేకుండా నేను పరలోకానికి వెళ్ళను, కుదరదు. ஆகையால் இந்த உலக பிரகாரமான காரியத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தருகிறோமோ நல்ல காரியம் தான். అందువల్ల ఈ లోక ప్రకారమైన కార్యానికి మనం ఎంత అవసరం ఇస్తున్నామో మంచి విషయమే. நம்ம பிள்ளைகளை நல்ல நிலையில கொண்டு வர நினைக்கிறோம், நல்ல விஷயம் தான். పిల్లలను మంచి స్థితిలో పెట్టాలని అనుకునేది మంచి విషయం. அது போல நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் கிறிஸ்துவுக்குள் கட்டப்படுகிறதா என்பதை நீங்க கவனமாக கவனிக்க வேண்டும். మన బిడ్డల జీవితము క్రీస్తులో కట్టబడుతున్నదా అనేది ஆகையால நம்ம குடும்பம் ஒரு நல்ல கிறிஸ்துவ சூழலில கட்டப்பட்டு கொண்டு வருகிறதா பார்க்க வேண்டும். ఏది గమనించాలంటే మన కుటుంబము క్రైస్తవ ఆ కార్యములలో కట్టబడుతుంది అనేది మీరు గమనించాలి. தீர்க்கதரிசியானவர் இந்த வாலிபனை கொண்டு போய் எங்கேயோ பொருத்துவார். ஆகையால்தான் அவர் தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுகிறார். ప్రవక్త ఈ యవనస్తును తీసుకొని వెళ్ళి ఎక్కడెక్కడో ఆయన నిలుపుతాడు, అందుకే ఆయన ప్రవక్త. நம்ம ஒரு வேத వచనத்தை கூட வாசிக்கலாம். ఇంకొక బైబిల్ వచనాన్ని మనం చదవచ్చు. லூக்கா எழுதின சுவிசேஷம் లూకా రాసిన సువార్త 12வது அதிகாரம் 12వ అధ్యాయము 16வது వచనத்திலிருந்து ஒரு சில வசனங்கள். లూకా రాసిన సువార్త 12వ అధ్యాయము 16. அல்லாமலும் ஒரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்போது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பா இரு என்று என் ஆத்துமாவோட சொல்லுவேன் என்று. போதும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு ஒரு ஊமையை சொல்ற, ஒரு parable. యేసయ్య ఉపమానాన్ని చెప్తున్నాడు. அது அந்த ஊமையில அவர் இப்படியாக சொல்கிறார். ఆ ఉపమానంలో ఇలా చెప్తున్నాడు యేసయ్య. ஒரு வசதியான ஒரு மனுஷன் இருக்கிறார். చాలా ఆస్తి కలిగిన ఒక వ్యక్తి. அந்த மனுஷன் தானியங்களை விதைக்கிறான். అతడు ధాన్యాలను విత్తు, அது நல்ல விளைச்சலை அவன் கொண்டு வந்தது. ఆ పంట చాలా అభివృద్ధి పరిచింది అతడు. அவனுக்கு அந்த ராத்திரி அவன் தூக்கத்துல யோசிக்கிறான். అతడు ఆ రాత్రి పడుకొని అనుకుంటున్నాడు, இந்த முறை நல்ல விளைச்சல் வந்துருச்சு. ధనవంతుడు అనుకున్నాడు, ఈ రోజు ఈ తరం చాలా
చాలా நான் செய்த இந்த முதலீடுக்கு நிறைய லாபம் வந்து விட்டது. ఏదైతే పెట్టుబడి పెట్టానో దానికి చాలా లాభం వచ్చినది. இப்ப அவன் தன்னுடைய சிந்தனையில இப்படியாக சிந்திக்கிறான். తన ఆలోచన ఇలా ఆలోచన చేశాడు. ஆத்துமாவே ஜோன் சோரி ஒண்ணு கவலைப்படாத, నా ఆత్మ నా ప్రాణమా నువ్వు దేనికి బాధపడద్దు. நான் பல வருஷத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் சேர்த்து வச்சுட்டு నా జీవితానికి అనేక సంవత్సరాలకి కావాల్సిన అన్ని విషయాలు చేర్చి పెట్టాను. நீ புசித்து குடிச்சு திருப்தியா இரு. నువ్వు బాగా తినుము త్రాగుము చాలా నెమ్మదిగా తృప్తిగా ఉండు అని நீ ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். చెప్పాడు. நான் இதை பல வருஷத்துக்கு நான் சேர்த்து வைத்திருக்கிறேன். ఎందుకంటే నేను చాలా సంవత్సరాలకి నా జీవితానికి ఏమి కావాలో చేర్చి పెట్టాను. அவன் நல்ல மனுஷன் தான். அவன் பல வருஷத்துக்கு தேவையான காரியத்தை அவன் சேர்த்து வைக்க ஆரம்பித்தான். కావాల్సిన అనేక సంవత్సరానికి కావాల్సిన కార్యమార్గం చేర్చి పెట్టాడు. அவன் உண்மையாக நல்ல காரியத்தை செய்தான். వాడు మంచి విషయాన్ని చేశాడు. ஆனால் அதே நேரத்துல அவனுடைய ஆத்துமா எங்கே போகும் என்பதை மறந்து போயிட்டான். అయితే అదే సమయంలో నా ఆత్మ తన ఆత్మ ఎక్కడికి వెళ్ళొద్దు అనే కార్యాన్ని మర్చిపోయాడు. உலகத்தோடு நம்ம வாழ்க்கை முடிந்து போவது ఈ கிடையாது. భూమితో ఈ లోకముతో మన జీవితము ముగించబడేది కాదు. ஒரு அற்புதமான ஒரு 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 நம்முடைய செய்திக்குரிய ஒரு கொட்டேஷன் என்னுடைய வாட்ஸ்அப்ல வந்திருந்தது. ఒక అద్భుతమైన ఒక మన వర్తమానానికి చెందిన ఒక చిన్న కొటేషన్ నాకు వాట్సాప్ లో వచ్చింది. இந்த பூமியில இருக்கிற நேரத்துல மனம் திரும்புங்கள் என்ற வார்த்தை தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டு வர்றோம். ఈ భూమిలో మనం ఉన్నదాని వరకు మారు మనసు పొందండి అనే శబ్దము మీరు వింటా ఉంటారు. ஆனால் இந்த వార్த்தையானது ఈ మారు మనసు పొందండి అనే ఈ ఒక మాట ஒரு மனுஷன் மரித்த பிறகு இந்த வார்த்தை ஒரு முறை கூட சொல்லப்படுவது கிடையாது. అతను చనిపోయిన తర్వాత ఈ మాటని ఒక తడవ కూడా అతను వినలేడు. ஒருவேளை ஒரு மனுஷன் மரித்து வேறொரு ஸ்தலத்துக்கு போன பிறகு మనిషి మరణించిన తర్వాత వేరే స్థలానికి వెళ్ళిన తర్వాత அங்க இந்த வார்த்தை சொல்லப்படுமையானா అక్కడ ఈ యొక్క మాట చెప్పితే அவன் அந்த ஒரு வார்த்தையை தன்னுடைய ஜீவனை பார்க்கிற விலை மதிப்பற்றதாக அவன் எடுத்துக்கொள்வான். వాడు ఏం చేస్తాడంటే వెంటనే ఆ మాట నమ్ముతాడు. తన జీవానికైనా గొప్పగా దాన్ని నమ్ముకుంటాడు. காரணம் இந்த பூமியில இருக்கிற நேரத்துல மட்டும்தான் நம்முடைய ஆத்துமாவுக்காக முதலீடு செய்யக்கூடிய மக்களா இருக்கிறோம். ఎందుకంటే ఎప్పుడైతే ఉంటామో అప్పుడే మన ఆత్మ కొరకు మనం ఇన్వెస్ట్మెంట్ చేయే మనుషులుగా ఉంటాము. இப்ப இந்த மனுஷன் தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து இப்படியா பேசுகிறான். ఈ మనిషి ఒక వ్యక్తి తన ఆత్మను చూసి తన ప్రాణాన్ని చూసి ఎలా మాట్లాడాడు. பின்பு என் ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் இரு என்று என் ஆத்துமாவோடு சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்துக் கொண்டான். నా లోపల అతడు తన లోపల ఆత్మలో చెప్పుకున్నాడు, నా ప్రాణమా బాగా తినుము తాగుతుము, నువ్వు అనేక సంవత్సరాలు తృప్తిగా ఉండుము అని తన లోపల ఆలోచన చేశాడు అతడు. அப்ப ஒரு சத்தம் சொல்றது, ఒక శబ్దం అతడికి వినపడింది. 20வது வசனம், 20వ వచనము, தேவன் அவனை நோக்கி దేవుడు అతడును చూసి, மதிகேடனே உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரி எடுத்துக்கொள்ளப்படுமையானால் அப்போது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். దేవుడు అతను చూసి చెప్పాడు, ఆ పిచ్చోడా, నీ యొక్క ఆత్మ నీ ఈ రాత్రి తీసుకుంటే నువ్వు చేర్చి పెట్టిన కార్యం ఎక్కడికి వెళ్ళొద్దని దేవుడు అడిగాడు. இந்த உவமையை அவர் எந்த நோக்கத்துக்காய் சொல்கிறார்? ఈ ఉపమానం దేని కొరకైతే ప్రభు చెప్తున్నాడంటే, நீங்க சேர்த்து வைக்க கூடாது, வசதியா இருக்க கூடாது என்பது தேவனுடைய நோக்கம் கிடையாது. మీరు ధనవంతులుగా ఉండకూడదు అనే కార్యం యేసయ్యకి లేదు. உண்மையாகவே தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதையே அவருடைய விருப்பமா இருக்கிறது. మిమ్మల్ని అనేది ఆయనకి ఇష్టము. ஆனால் இந்த உலக வாழ்க்கையோடு நம்ம வாழ்க்கை முடிந்து போவது இல்லை. అయితే ఈ లోకము ముగించబడే విషయం కాదు. நமக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது, ఇంకొక జీవితం ఉన్నది. அந்த வாழ்க்கைக்காக என்னுடைய ஆத்துமா ஆயத்தமா இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். మా జీవితం కొరకు నా ఆత్మ సిద్ధముగా ఉన్నదా అనేది మనం ఆలోచన చేసి చూడాలి. அந்த வாலிபனை கொண்டு வந்து இங்க பொருத்துகிறார். తీసుకొచ్చి ప్రవక్త ఇక్కడ ఈ వ్యక్తితో పోలుస్తున్నాడు. இன்னொரு இடத்துலயும் சொல்றாரு பாருங்க. ఇంకొక దగ్గర కూడా పోలుస్తున్నాడు. இன்னொரு వచనத்தை கூட வாசிக்கலாம். ఇంకొక వచనాన్ని మనం చదవాలి. லூக்கா எழுதின சுவிசேஷம் లూకా రాసిన సువార్త 16வது அதிகாரம் 16వ అధ్యాయము. நமக்கு தெரிந்த அந்த அழகான ஒரு நல்ல கதை. அது మనకు తెలిసిన కార్యమే అది.
లూకా రాసిన సువార్త 16వ అధ్యాయము 19வது வசனம் என்று நினைக்கிறேன். நான் வாசிக்கிறேன், கவனிங்க. నేను చదువుతాను వినండి. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவனுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையில் இருந்து விழுந்த துணிகையினால் தான் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிற போது தான் கண்களை ஏறெடுத்து தூரத்தில் ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். இங்க இயேசு ஒரு அழகான ஒரு ஊமை சொல்லுகிறார். అక్కడ యేసయ్య మంచి ఒక ఉపమానం చెప్తున్నాడు. இது வெறும் ஊமை கிடையாது, ఇది ఒట్టి ఉపమానం మాత్రం కాదు. இத தீர்க்கதரிசியானவ அழகாக பொருத்துவார். దీన్ని ప్రవక్త దాన్ని వచ్చి పోలుస్తాడు బాగా. ஆனா நான் என்ன நினைச்சேன், தீர்க்கதரிசி தான் இதை பேசுறான்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். నేనేమనుకున్నానంటే ప్రవక్త దీన్ని పోలుస్తున్నాను నేను అనుకున్నాను. வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படி பார்த்தோம்னா, బైబిల్ పండితులు ఏం చెప్తున్నారంటే இது உண்மையாக வெறும் கதை கிடையாது, ఇది నిజముగా ఒక కథ, ఒక ఉపమానము కాదు. நம்ம தீர்க்கதரிசி சொல்றதுனால நம்ம அதை அப்படியே பிலீவ் பண்றோம். మన ప్రవక్త చెప్తున్నాడు కాబట్టి నేను మనం నమ్ముతున్నాము. ஆனா வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படி பார்த்தோம்னா, అయితే బైబిల్ పండితులు ఏం చెప్తున్నారంటే இது வெறும் கதை கிடையாது, ఇది ఒట్టి కథ మాత్రం కాదు. இது நடந்த சம்பவத்தை தான் இயேசு ஊமையாக ఇది சொல்றாரு. ఏదైతే జరిగిందో దాన్నే ఉపమానంగా దేవుడు చెప్తున్నాడు. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். అప్పుడే నేను అర్థం చేసుకున్నాను. பெரிய விஷயத்தை தீர்க்கதரிசி மிக எளிமையா சொல்லி முடிச்சாரு. చాలా పెద్ద కార్యాన్ని ప్రవక్త చాలా సులభంగా ஒரு చెప్పారు. வேத பண்டிதன் சொல்லக்கூடிய ஒன்றை மிக சுலபமா சொல்லிடுவார். ఒక బైబిల్ పండితులు చెప్పే విషయాన్ని ప్రవక్త ఈజీగా చెప్పేస్తారు. நான் இந்த 1 மணி நேரத்துக்கு மேல பிரசங்கித்த அந்த வார்த்தையை ஒரு 3-4 வரிகளை சொல்லி முடிச்சா நான் கடைசியில் உங்களுக்கு வாசிச்சு காட்டுறேன். ఇక్కడ నేను ఇక ఒక్కవుడుగా ప్రకటించిన ఈ వాక్యాన్ని ఒక 3-4 విషయాలతో అయిపిస్తాను. அவர் சின்ன வார்த்தையில சொல்லி முடிச்சிருவாரு. ఆయన చిన్న మాటల్లో చెప్పి అయిపించేస్తాడు ప్రవక్త. பல நேரங்களிலே நித்திய ஜீவனுக்குரிய வார்த்தை சின்ன வார்த்தையா தான் இருக்கும். కొన్ని సమయాలలో నిత్య జీవానికి చెందిన మాట చిన్న విషయంగానే ఉంటుంది. அந்த சின்ன விஷயத்துக்கு நீங்க கீழ்ப்படிந்தால் போதும், தேவன் உங்களை கரம் பிடித்து நடத்த வல்லவரா இருக்கிறாரு. చిన్న విషయానికి మీరు లోబడితే చాలు, దేవుడు మీ చేయిని పట్టుకొని నడిపించే దేవుడుగా. இங்க 2 மனுஷன் யூதர் இருக்கிறாங்க. ఇక్కడ ఇద్దరు యూదులు ఉన్నారు. அதுல ஒருத்தர் நல்ல பெரிய பணக்காரன். అతను ఒకళ్ళు చాలా ఆస్తి కలిగిన ధనవంతుడు. அவர் வீட்டுக்கு நிறைய விஐபி எல்லாம் வருவாங்க. అతని ఇంటికి చాలా విఐపీస్ వస్తారు. ஏன் பாஸ்டர்ஸ் எல்லாம் வருவாங்க, பெரிய ஆசாரியன் அந்த ஐயா வீட்டு தேடி வருவாங்க. పాస్టర్స్ పెద్ద పెద్ద యాజకులు కూడా అతని ఇంటికి వస్తారు. அவங்க வீட்டுக்கு போனா அவர் நல்ல வரவேற்பு கொடுப்பாரு. వాళ్ళ ఇంటికి వెళితే చాలా బాగా గమనిస్తాడు. அவர் ஒரு ஊழியக்காரனுக்கு தர வேண்டிய கனத்தை அவர் தருவார். సేవకుడికి ఇచ్చే కార్యం అతనికి చేస్తారు. அவங்க வீட்டுக்கு நிறைய பெரிய பெரிய ஊழியக்காரலாம் வருவாங்க. ఆయన ఇంటికి చాలా పెద్ద పెద్ద సేవకులు వస్తారు. காரணம் அவர் நல்ல வசதியான ஒரு மனுஷன். కారణం ఆయన చాలా వసతి కలిగిన ధనవంతుడు. அவர் ஒரு பெரிய மனுஷன், చాలా పెద్ద వ్యక్తి. அவன் உண்மையாக நல்ல மனுஷன். ఆ వ్యక్తి నిజంగా మంచి వ్యక్తి. அவங்க வீட்டுல சாப்பிட்டு எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த டேபிள்ல இருந்து கீழே விழும் பாருங்க. ఆయన ఇంట్లో బాగా తినిన తర్వాత టేబుల్ నుంచి కింద పడదు చూడండి ఆహారము. அந்த 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 ஆகாரம் எல்லாம் அப்படியே கீழே வெளியே தள்ளிடுவாங்க. ఆ ఆహారం అంతా అలా బయటికి తోసేస్తారు. அந்த வீட்டு வாசல்ல ஒரு மனுஷன் ஒல்லியா உடம்பெல்லாம் புண்ணு வந்துட்டு அந்த ஆள் அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டு இருப்பான். అక్కడ ఆ ఇంటి బయట ఒకడు కూర్చొని ఉంటాడు. అక్కడ చాలా సన్నగా ఒళ్ళంతా ఆ గురుకులతో ఉంటాడు అతడు. நான் இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன். ఇంకొక విషయాన్ని మీతో చెప్పాలని ఆశపడుతున్నాను. இந்த மனுஷன் பெரிய பணக்காரன் மட்டும் கிடையாது, ఈ మనిషి చాలా పెద్ద ధనవంతుడు మాత్రం కాదు, உண்மையாக நல்ல மனுஷன். నిజంగానే మంచి వ్యక్తి. ஏப்பா நீ போய் பாத்தியாப்பா அவனை? మీరు పోయి చూసారా అని మీరు నన్ను అడగచ్చు. ஒரு பெரிய பணக்காரன் வீட்டு வாசல்ல ஒரு பிச்சைக்காரன் உட்கார்றதுக்கு யாரா விரும்புவோமா? ఒక పెద్ద ధనవంతుడు ఇంటి బయట ఒక పిచ్చోడు కూర్చోడానికి అతడు అనుమతిస్తాడు. இவர் அதை அனுமதிச்சாரு. ఇతను చూసారంటే అనుమతించాడు. சரிப்பா சாப்பிட்டு முடிச்செல்லாம் வெளில தள்ளிடுவாங்க. మనం తినేసి మనం తినింది ఉండేదే కదా తింటున్నారని அங்க வெளியே இருக்கிற அந்த உடம்பெல்லாம் புண்ணா இருக்கிற ஆளு அந்த ரொட்டி எல்லாம் எடுத்து சாப்பிடுவாரு. బయట ఉన్న ఒళ్ళంతా పుండులు గురుకులు వ్యక్తి మిగిలిపోయిన అన్నాన్ని కింద పడిన అన్నాన్ని తింటాడు. அவர் அப்படியே தூங்க
ஆரம்பிச்சிருவாரு. వాడు అలాగనే బయట నిద్రపోతాడు. இவர் அழகான ஒரு கட்டில்ல படுத்து అయితే தூங்குவாரு. ఈ ధనవంతుడు చాలా మంచి ఒక அந்த ஆளு தூங்குற நேரத்துல நாய்கள்லாம் வந்து அந்த புண்ணெல்லாம் நக்க ஆரம்பிச்சிடும். ఇతడు బయట నిద్రపోతున్నప్పుడు వాడు పుండుల్ని కుక్కలు వచ్చి இவருக்கு தண்ணி ஒரு டம்ளர் குடிக்கிறது கூட நேரம் இருக்காது. ఇతనికి ఒక గ్లాస్ లో నీళ్లు కూడా దొరకదు బయట ఉన్నవాడు. அங்க அவர் கை தட்டினாரா போது அவருக்கு டம்ளர்ல தண்ணி எடுத்து கொடுக்குறாரு. ధనవంతుడు మంచంలో పడుకుని ఒక చప్పలు తెస్తే చాలు అతనికి నీళ్లు వస్తాయి. ஒருவேளை அவர் போன அந்த சபையில அவருக்கு ஒரு நல்ல பெரிய கௌரவமான ஒரு பதவியை கூட கொடுத்திருக்கலாம். ఒకవేళ ఆ ఒక వ్యక్తి ఏ ఒక సంఘానికి వెళ్తున్నాడో ఆ సంఘంలో మంచి ఒక స్థాయిలో కూడా ఉండుంటాడు. ஆகையால அவர் கொஞ்சம் வசதி வாய்ப்பு நிறைந்த ஒரு மனுஷனா இருந்தாரு. ధనవంతుడుగానే ఉండుంటాడు. ஆகையால அவருக்கு நல்ல பதவி எல்லாம் கொடுத்து அவர் அப்படியே உயர்த்தி வைக்க ஆரம்பிச்சாரு. అతనికి మంచి ఒక స్థాయిలో పెట్టి ఆయన బాగా హెచ్చించుంటారు. இன்னைக்கு கிறிஸ்துவ மார்க்கத்துல கூட பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் நல்ல ஸ்பிரிச்சுவல் மேனா அதை பாக்குறது கிடையாது. అక్కడ క్రైస్తవ మార్గంలో కూడా ఒక మనిషి చాలా ఆత్మీయుడా అని చూసేది లేదు అనేక సంఘంలో. அவர் கொஞ்சம் நல்ல வசதி வாய்ப்போடு கூட இருந்து அல்லது ஊழியக்கான கொஞ்சம் தாங்குற மனுஷனா இருந்தா போதும் அவனை தூக்கி தலைமையில வச்சு ஆட ஆரம்பிச்சாரு. అక్కడ ఏం చేస్తారంటే అక్కడ ధనవంతుడుగా డబ్బు ఒక వ్యక్తిగా ఉంటే ఆ సంఘములో అతను సేవకుని కొద్దిగా అతను ఇస్తే చాలు అతను చాలా పెద్ద స్థాయికి తీసుకొచ్చేస్తారు. ஆகையாலதான் தீர்க்கதரிசியானவர் தன்னுடைய ஊழியத்துல பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் சபை அவங்க தேர்ந்தெடுத்துக் கொள்ளணும்னு அவர் சொல்லுவாரு. అక్కడ ప్రవక్త ఏం చెప్తున్నాడంటే ఆయన సంఘములో నా సేవలో ఎవరైతే వస్తారో సంఘమే అతన్ని చూస్ చేయాలని చెప్తాడు. அது மட்டும் கிடையாது, அந்த மனுஷனுடைய வாழ்க்கை இந்த வேத வசனத்துக்கு தகுதி உடையதா இருக்கணும். ఎందుకంటే నాతో వచ్చే తోటి సేవకులు ఈ బైబిల్ తో వాళ్ళ జీవితం ఉన్నదా అని ప్రవక్త సంఘంలో చూస్తారు. ஆனால் அந்த மனுஷன் ஒரு நல்ல மனுஷன் தான். ఆ యొక్క ఈ బైబిల్లో నా వ్యక్తి మంచి వ్యక్తి. அவங்க வீட்டுக்கு நிறைய பாஸ்டர் வருவாங்க. ఆ ధనవంతుడి ఇంటికి చాలా పాస్టర్స్ వస్తారు. நிறைய பேர் வந்து ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. ప్రార్థన చేసి వెళ్తారు. கொஞ்ச நாள்ல அந்த மனுஷனுக்கு ஒருவேளை உடல்நலம் சரியில்லாம போயிருக்கும். అతనికి ఒళ్ళు బాగలేకుండా వెళ్ళుండది. நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணிருப்பாங்க. అక్కడ అనారోగ్యంగా పడుకున్నప్పుడు చాలా ట్రీట్మెంట్ చేస్తున్నారు. கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஒரு மாற்றம் வந்தது. కొద్దిగా అతనికి మార్పు వచ్చినది. அதுக்கு முன்னாடி பார்த்தா வீட்டு வாசல்ல இருந்தா பாருங்க, இந்த மனுஷன் அப்படியே ஒழு பாகலது. అక్కడ ఇంటి బయట ఉన్న ఈ ఒక వ్యక్తికి కూడా ఒళ్ళు బాగలేకుండా అయింది. அவர் திடீர்னு செத்து போயிட்டாரு. అక్కడ ఆయన చనిపోయాడు. சரி, யாரோ பார்த்தாங்க. సరే ఎవరెవరో చూసారు. சரி அவரும் நம்ம ஒரு யூதனா இருக்கிறான். సరే వాడు కూడా బయట ఉన్న ఒక వ్యక్తి చనిపోయాడు. சரி, அந்த వాడు కూడా యూదుడే. ஒரு 2 பேர் 3 பேர் சேர்ந்து அடக்காரதை பண்ணி முடிச்சிட்டாங்க. ముగ్గురు కలిసి అక్కడ భూస్థాపకాన్ని చేశారు. கொஞ்ச நாள் பிறகு இவரும் இறந்து போயிட்டாரு. కొన్ని రోజుల తర్వాత ఈ ధనవంతుడు కూడా చనిపోయాడు. இவருடைய டெத்துக்கு பாத்தீங்கன்னா ఈయనొక్క ధనవంతుడు ఆ చనిపోయిన తర్వాత ఈయనొక్క మరణం తర్వాత యెరూషలేం ముழுசும் வந்துருச்சு. యెరూషలేములో ఉన్న చాలా పెద్ద పెద్ద వ్యక్తులు వచ్చేసారు. அங்கங்க பெரிய பெரிய போஸ்டர் வச்சு வச்சிருப்பாங்க. చాలా పెద్ద పెద్ద పోస్టర్లు కొట్టారు. அதுல பாத்தீங்கன்னா அந்த ஆளுடைய பேர் என்னன்னு கூட இயேசு குறிப்பிடல. అయితే ఆ ధనవంతుడి పేరు ఏమిటని కూడా దేవుడు లెక్కి. அவருடைய பெயர் லாசரு. అయితే ఆ ఒక భిక్షుడి పేరు లాజరు అని యేసయ్య చెప్పాడు. இந்த ஐயா இவர் பேர்லாம் சொல்லக்கூடாது, இவர் ஐயா. ఇక్కడ ధనవంతుడికి పేరంతా చెప్పాల, ఈయన అయ్యగారు. ஐயா பெதவா. ఎందుకని చాలా పెద్దోడు తన పేరు చెప్పడం. அவர் செத்து போயிட்டாரு. ఆయన చనిపోయాడు. அவங்க வீட்டுல பெரிய விஐபி எல்லாம் வந்திருப்பாங்க. చాలా పెద్ద విఐపి వచ్చారు. பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிருப்பாரு. పాస్టర్ ప్రసంగం చేసి ఉంటాడు. எங்க ஐயா இந்த சபையை அப்படியே பாதுகாத்தாரு. అయ్యగారు ఈ సంఘాన్ని అలా కాపాడాడు. அநேகருக்கு உதவி செய்தாரு. అనేకులకు ఆయన సహాయం చేశాడు. அவர் நிச்சயமா பரலோகத்துல இருப்பாரு. నిశ్చయంగా పరలోకంలో ఉంటాడు. இப்படிலாம் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டாரு. అక్కడ ఉన్న సేవకులు యాజకులు అందరూ ప్రసంగం చేశారు. அந்த ஆளுக்கு பிரசங்கம் பண்றது கூட யாரும் கிடையாது. ఆ ఒక భిక్షుడికి ప్రసంగం చేసేదానికి కూడా ఎవరు లేరు. அவரை கொண்டு போய் சும்மா எடுத்து போய் கல்லறையில வச்சுட்டாங்க. అక్కడ అతన్ని అలా తీసుకువెళ్ళి అక్కడ భూస్థాపకార్యం చేశారు. ஆனா 2 பேருக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படி பார்த்தோம்னா, వ్యత్యాసం ఏమిటనగా இந்த லாசருடைய ஆவியை தேவ தூதர்கள் கொண்டு போனாங்க. అయితే ఈ లాజరు యొక్క ఆత్మను దేవుడు దూతలు వచ్చి తీసుకువెళ్లారు. நேராக ஆபிரகாம் மடி என்று சொல்லக்கூடிய பாரடீஸுக்கு கொண்டு போனாங்க. నేరుగా అబ్రహాము ఓడి అనే ఆ ఒక పరలోకానికి చెందిన ఒక విషయానికి స్థలానికి తీసుకువెళ్లారు. இங்க இந்த மனுஷனை பார்க்கிறதுக்கு விரும்பாத மக்கள், ఎక్కడ ఈ యొక్క భిక్షుడిని చూడని ఇష్టం లేని మనుషులు, அங்க பார்த்தா தாவீது இருக்கிறாரு, చూసారంటే దావీదు ఉన్నాడు, அங்க ஏசாயா இருக்கிறாரு, యెషయా ప్రవక్త அங்க எரேமியா இருக்கிறாரு, యెరమీయా ప్రవక్త அங்க ఉన్నాడు, எத்தனையோ பெரிய 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 நீதிமான்கள் இருக்கிறாங்க. చాలా ఒక నీతిమంతులు ఉన్నారు ఆ స్థలములో. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த லாசரு அங்க உட்கார்ந்து ఆ இருக்கிறார். స్థలములో ఈ లాజరు కూడా అక్కడ కూర్చున్నాడు. அங்க லாசருக்கு எந்த
பிரச்சனை கிடையாது. ఈ లాజరుకి ఏ సమస్య లేదు అక్కడ. அங்க லாசர் நல்லா சந்தோஷமா இருக்கிறாரு. పరలోకంలో చాలా సంతోషంగా ఉన్నాడు లాజరు. இந்த ஐயாவுடைய ஆவி வேற ஒரு இடத்துக்கு போச்சு. అయితే ఈ ధనవంతుడు యాయగారి ఆత్మ వేరే స్థలానికి அங்க போனா ஒரு விதமான நெருப்புல அவர் வேதனைப்பட ஆரம்பிச்சிட்டாரு. అక్కడికి వెళ్ళిందే ఒక నిప్పుతో ఒక అగ్నితో అతడు వేదన పడుతున్నాడు. நாக்கெல்லாம் வறண்டு போகுது. అక్కడ నాలికత ఎండిపోతుంది. தண்ணி குடிக்கணும்னு பாக்குறாரு. నీళ్లు తాగాలని ఆ ధనవంతుడు చూస్తున్నాడు. தண்ணி கிடைக்கல. నీళ్లు దొరకలేదు. கொஞ்ச நேரத்துல அப்படி திரும்பி பாக்குறாரு. కొంత సమయంలో అలా ధనవంతుడు తిరిగి చూశాడు. தூரத்துல அந்த ஆபிரகாம் இருக்கிறாரு. దూరంలో అబ్రహామును చూశాడు. அந்த ஆபிரகாம் மடியில லாசர் அவங்க வீட்டு வாசல்ல பிச்சைக்கார போல இருந்த அந்த மனுஷன் அங்க இருக்காரு. అబ్రహాము ఒడిలో తన ఇంటి బయట ఎవరైతే భిక్షం ఎత్తుతున్నారో ఆ వ్యక్తి అబ్రహాం ఒడిలో ఉన్నాడు. அப்ப அவர் நினைச்சார், ஐயோ நான் சபையில பெரிய மெம்பரா இருந்தேன். ఆ లాజరును చూసి ఈ వ్యక్తి అనుకున్నాడు, నేను సంఘంలో చాలా పెద్ద వ్యక్తిగా ఉన్నాను. எனக்கு எவ்வளவு பெரிய விஐபி மரியாதை இருந்தது. చాలా పెద్ద విఐపి ఆ కార్యం మా సంఘంలో ఉన్నది. இங்க வந்த பிறகு நான் இங்க எரிஞ்சுகிட்டு இருக்கிறேன். ఇక్కడ వస్తే నేను ఇక్కడ మండుతున్నాను. ஆனா அந்த லாசருவோ அங்க நிம்மதியா இருக்கிறான். లాజరు అక్కడ చాలా నెమ్మదిగా సంతోషంగా ఉన్నాడు. அவன் என்ன சொல்றான், என் தகப்பனாகிய ஆபிரகாமே. అతను ఏం చేశాడంటే ధనవంతుడు అరిశాడు, నా తండ్రి అయిన అబ్రహామా. காரணம் அவன் ஒரு யூத குடும்பத்தை சார்ந்தவனா இருந்தான். ఆ ధనవంతుడు ఒక యూదుడుగా ఉన్నాడు కాబట్టి. ஐயா அங்க லாசர் இருக்கிறான் பாருங்க. అబ్రహాముని తన తండ్రి అయిన అబ్రహామా, అక్కడ లాజరు ఉన్నాడు కదా. அவனுடைய விரலின் நுனியை தண்ணீர்ல தோய்த்து తన చెయ్యిని వేలును నీళ్ళలో ముంచి, என் நாக்கு ரொம்ப வறண்டு போகுது, என் நாவை குளிரப்பட செய்யுங்க. నా నాలికి చాలా ఎండిపోతుంది, మండుతుంది, నా ఒక నాలికలో కొద్దిగా నీళ్ళేస్తే బాగుంటది. அப்ப ஆபிரகாம் சொல்றாரு, అప్పుడు అబ్రహాము చెప్పాడు, மகன் அதெல்லாம் நடக்கிற காரியம் అది கிடையாது. జరిగే కార్యం కాదు. நீ பூமியில இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்ட. నువ్వు భూమిలో ఉన్నప్పుడు చాలా సంతోషంగా அவன் துக்கத்தோட வாழ்ந்தா, அவன் நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டு అతడు దుఃఖంతో జీవించాడు, నిత్య జీవాన్ని పొందుకున్నాడు. நீ இப்ப துன்பப்படுற, அவன் சந்தோஷப்பட்டு இருக்கான். నువ్వు ఇప్పుడు బాధపడుతున్నావు, ఇతడు సంతోషం. ஐயா இப்ப அந்த கதையெல்லாம் பேசாதீங்க. ఇప్పుడు ఆ విషయాన్ని మాట్లాడదు. என் நாக்கு வறண்டுகிட்டு இருக்குது. నా నాలికి మండుతుంది, ఎండిపోతుంది. அவனுடைய விரலை தண்ணியில தொட சொல்லுங்க. అతడు ఏలుని నీళ్ళల్లో ముంచి கொஞ்சோட ஒரு சொட்டு தண்ணி நாக்கில வைக்க சொல்லுங்க. తోడు కొద్దిగా ఒక బొట్టు నీళ్లు నా నాలికలో పెట్టమనండి. ஆபிரகாம் சொல்றாரு, அதெல்லாம் அவன் நடக்கிற காரியம். అబ్రహాం చెప్పాడు, అది జరిగే కార్యం కాదు. இங்க இருக்கிறவங்க அங்க வர முடியாது. ఇక్కడ ఉండేవాళ్ళు అక్కడికి రాను కుదరదు. அங்க இருக்கிறவங்க இங்க வர முடியாது. అక్కడ ఉండేవాళ్ళు ఇక్కడికి రాను కుదరదు. ஐயோ நான் அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேனே. అయ్యో ఇప్పుడు నేను చాలా పెద్ద తప్పు చేశాను. எனக்கு 5 சகோதரர்கள் இருக்காங்க. నాకు 5 సహోదరులు ఉన్నారు. பூமியில இருக்கிறாங்க. నాకు భూమిలో 5 సహోదరులు ఉన్నారు. அவங்க என்ன போல வாழ்ந்துட்டு இருக்காங்க. అలాగే జీవిస్తున్నారు. கொஞ்சம் தயவு செஞ்சு அந்த லாசரை பூமிக்கு அனுப்புங்க. కొద్దిగా మీ లాజర్ నా భూమికి పంపించండి. இந்த லாசர் போயிட்டு அவங்க கிட்ட இந்த ஸ்தலத்தை குறிச்சு போதிக்கிட்டோமே. అక్కడ ఈ లాజరు ఇక్కడ ఎలాంటి స్థితి ఉన్నది, బాధ ఉన్నది అనేది బోధించాలి. ஆபிரகாம் சொன்னாரு, అబ్రహాం చెప్పాడు, இங்க இருந்து ஒருத்தங்க போக முடியாது. ఎక్కడి నుంచి ఒకడు అక్కడికి వెళ్ళనవదు. அப்படி போய் அவன் பிரசங்கித்தாலும் அது கேட்க போது கிடையாது. ఒకవేళ ఇక్కడి నుంచి నేను పంపించినా గానీ అక్కడ ప్రసంగం చేసినా ఎవరు వినరు. கீழே மோசையும் ఎందుకంటే కింద మోషే தீர்க்கதரிசிகளும் இருக்கிறாங்க. ప్రవక్తలు ఉన్నారు. அவருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியட்டும். ఆ వాళ్ళ మాటలకి వాళ్ళ వాక్యానికి ஆகையினால கீழே இந்த வேதம் இருக்கிறது. ఎందుకంటే కింద ఈ యొక్క బైబిల్ గ్రంథం ఉన్నది. இந்த வேத வசனம் என்ன சொல்கிறதோ அதன்படி செய்கிறவன் தான் அங்க போக முடியும். పరిశుద్ధ గ్రంథము ప్రకారము చేసేవాడే జీవించేవాడే అక్కడికి. ஆகையினால நம்ம இந்த பூமியில வாழ்வது நல்ல காரியம் தான். అందువల్ల ఈ భూమిలో జీవించేది. ஆனால் இதோடு கூட அக்கறைக்கு நாம் போவதற்கு நம்ம இந்த பூமியிலேயே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். దీంతో కూడా పరలోకానికి వెళ్ళేదానికి మన జీవితాన్ని సిద్ధముగా పెట్టుకోవాలి. நம்முடைய பிள்ளைகளை அந்த சூழலில வளர்க்க மறந்து போயிடாதீங்க. పిల్లలను మీరు நம்ம ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிறோமா? మనము రక్షణ అనుభవాన్ని మన హృదయములో ఆత్మలో పొంది ఉన్నామా? நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோமா? మనము మరలా పుట్టి ఉన్నామా? జన్మించు. நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவ வாழ்க்கை பிரதிபலிக்கிறதா? మన జీవితంలో క్రైస్తవ జీవితము, క్రైస్తవ కార్యము అక్కడ ఇతరులకి ప్రభావితం చేస్తున్నదా? அதற்காக நீங்க என்ன செய்யணும்? దాని కొరకు మీరు ఏమి చేయాలి? நீங்க பெருசா பணத்தையோ பொருளையோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. మీ డబ్బునో ధనమునో உங்களையே அவர்கிட்ட கொடுத்துருங்க. మిమ్మల్ని ప్రభు చేతిలో అప్పగించండి. அவர் உங்களை தகுதிப்படுத்துவார். ఆయన మిమ్మల్ని నిలబెడతాడు. அவர் உங்களை மாற்றுவார். ఆయన మిమ్మల్ని మారుస్తాడు. அவர் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு ఆయన போவார். మిమ్మల్ని పరలోకానికి తీసుకువెళ్తాడు. அவர் ஒருத்தர் தான் பரலோகத்துக்கு சொந்தக்காரராக ఆయన இருக்கிறார். ఒక్కడు మాత్రమే పరలోకానికి సొంత వ్యక్తి. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒரு காரியத்தை தீர்க்கதரிசி ஒரு கோர்ஸ் வாசிச்சு நான் முடிக்க விரும்புகிறேன்.
விரும்புகிறேன். నేను ప్రవక్త వాక్యములో ఒక విషయాన్ని చదివి అయిపిస్తాను. நான் வாசிச்சு முடிச்சிடுறேன். నేను చదివి అయిపిస్తాను. గమనించండి. ஐஸ்வர்யமான இளம் மனிதன் தன்னைத்தானே கிறிஸ்துவுக்கென அழிக்க விரும்பவில்லை. ఇక్కడ ఈ యవనస్తుడు చూశారంటే యవనస్తుడు తను తాను క్రీస్తుకి ఇచ్చేదానికి అతడు ఇష్టపడలేదు. அவன் புறப்பட்டு சென்று விட்டான். అతడు బయలుదేరి వెళ్ళిపోయాడు. பிறகு நாம் பார்ப்பது என்னவென்றால் ఆ తర్వాత మనం ఏమిటి చూస్తున్నామంటే அவன் தன்னைத்தானே அவன் மிகவும் செழித்தோங்கினான். అతడు తనను తాను చాలా గొప్పగా వరదెల్లాడు. அவனுடைய களஞ்சியங்கள் மிகவும் நிரம்பி வழிந்தது. అతడు పంటలు చాలా అభివృద్ధి పరిచాయి. ஆத்துமாவே உன் இளைப்பாறுதலுக்குள் செல் என்று அவன் கூறும்படி ஆயிற்று. అతడు తనలో చెప్పుకున్నాడు, నా ప్రాణమా నువ్వు చాలా సంతోషంగా ఉండు అని చెప్పుకున్నాడు. ஓ அவன் எல்லாவற்றிலும் செழித்தோங்கினான். ఓ వాడు నిజముగా అన్ని విషయాల అభివృద్ధి పొందాడు. அவனுக்கு மிகவும் இருந்தபடியால் அவனுக்கு தேவை என்பதே இல்லாதிருந்தது. ఎందుకంటే వాడికి చాలా ఆస్తి ఉన్నది కాబట్టి దానికి ఆస్తి ఏమి కావాలనే విషయం లేదు. ஆனால் ஏதோ ஒன்று நடந்தது. అయితే జరిగినది. அடுத்த முறை நாம் அவனை காண்கையில் ఒకవేళ మరలా అతను చూసామంటే మనము அவன் நரகத்தில் தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்து అతడు నరకములో తన కళ్ళుని ఎత్తి அங்க చూసి தூரத்துல ஆபிரகாம் மடியில அமர்ந்திருந்த அந்த தரித்திரனை காண்கிறான். అక్కడ దూరములో అబ్రహాము ఒడిలో పడుకున్న లాజరు అనే దరిద్రుని చూస్తున్నాడు. ஏன் அவ்வாறானது? ఎందుకంటే அவன் எல்லாவற்றையும் விட்டுவிட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற அவனுக்கு விருப்பம் இல்லாத இருந்தது. అతడు ధనవంతుడు, అన్నిటిని వదిలి మన ప్రభు అయిన యేసు అతనికి ఇష్టం లేదు. அவன் நித்திய ஜீவனுக்காக முதலீடு செய்ய மறந்து போயிட்டான். జీవము కొరకు తన జీవితాన్ని పెట్టుబడి పెట్టేదంటే అతను ఇష్టపడలేదు. இன்னைக்கு தேவன் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். దేవుడి అవకాశం ఇచ్చున్నాడు. உங்களுடைய எதிர்காலத்துக்காக தேவனிடத்துல முதலீடு செய்யுங்க. మీ భవిష్యత్తు కొరకు చేతిలో நம்முடைய குடும்பத்தை கொண்டு வந்து அப்படியே தேவனுடைய பாதத்துல வைப்போம். కుటుంబాన్ని పాదాల దగ్గర పెట్టు. ஆண்டவரே என்னையே என் குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்து இருக்கிறீர். ప్రభువా నన్ను నా కుటుంబాన్ని నిజముగా మీరు ఆశీర్వదించారు. உண்மையாக நாங்கள் இந்த பூமியில குறைவுள்ளவளா இல்ல. నిజముగా ఈ భూమిలో మాకు ఏ కొరత లేకుండా ఉన్నాము. நல்ல நிலையில வச்சிட்டு இருக்கீங்க. మంచి స్థాయిలో మమ్మల్ని పెట్టున్నారు. அது போல நாங்க அக்கறைக்கு கூட అదేలాగా మేము కూడా நானும் என் குடும்பமும் அக்கறைக்கு வரக்கூடிய நிலையில కూడా ఆ గట్టుకు వచ్చేదానికి அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை எங்களுக்கு ఆ தாங்க. రక్షణ అనుభవాన్ని మాకు దయచేయండి. கர்த்தர் உங்களை கரம் பிடித்து நடத்த வல்லவரா இருக்கிறார். చేయి పట్టి నడిపిస్తాడు. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ఆశీర్వదించును. நாம யாவர் எழுந்திருக்கலாம். అలా లేచి నిలబడొచ్చండి. நாம ஜெபித்து கடந்து சொல்ல போகிறோம். ప్రార్థన చేసి బయలుదేరొచ్చు. இந்த வாலிபன் ஒரு நல்ல மனுஷனா தான் இருந்தான். యవనస్తుడు మనం చూసినలాగా మంచి వ్యక్తి. அவன் நியாயப்பிரமாணத்தின் முறைமையின்படி வளர்க்கப்பட்டான். ఈ ఒక వ్యక్తి ధర్మశాస్త్రము ప్రకారమే జీవించాడు, పెంచబడాడు. அவன் மற்றபடி எந்த குறையும் கூட இல்ல. అతనికి వేరే ఏ ఒక కొరత అతని జీవితంలో లేదు. அவன் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கான வழியை இயேசு சொன்னார். అతడు నిత్య జీవాన్ని పొందుకోవడానికి మార్గం அந்த வழியை அவன் ஏற்றுக்கொள்ள மறந்து போயிட்டான். మార్గాన్ని అతడు స్వీకరించకుండా అతడు இன்னைக்கு கிறிஸ்தவராகிய நீங்களும் நானும் ఈ రోజు క్రైస్తవులైన இந்த உலக வாழ்க்கையோடு கூட நம்ம வாழ்க்கை முடிந்து போவது ఈ கிடையாது. లోక జీవితంతో మన జీవితం ముగించబడేది కాదు. பரலோகத்தின் தேவன் உங்களை பாதுகாக்க வல்லவரா இருக்கிறாரு. పరలోకపు దేవుడు మిమ్మల్ని కాచేదానికి அவர் உங்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். నిత్య జీవాన్ని మీకు ఇస్తాను అనేదే వాగ్దానం చేస్తున్నాను. நம்முடைய முழு குடும்பத்தையும் கூட அவருடைய பாதத்துல கொண்டு வருவோம். పూర్ణ కుటుంబాన్ని ఆయన పాదము దగ్గర తీసుకోవచ్చు. அவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். ఆయన మమ్మల్ని ఆశీర్వదిస్తాడు. మనల్ని நாம் சேர்ந்து பாடி நம்ம ஜெபிக்க போகிறோம். మనం కలిసి పాడి ప్రార్థన చేద్దాము. எந்த உள்ளம் புதுக்கவியால் பொங்க இயேசுவை பாடிடுவேன், அவர் நாமம் ஊட்டுண்ட பரிமளத்தை கடன் நன்றாம் இயேசுவை பாடிடுவேன்.
எத்தனை கிருபைகள் தாங்குமாறு கர்த்தரை கொண்டாடுவேன். எத்தனை கிருபைகள் தாங்குமாறு கர்த்தரை கொண்டாடுவேன். ரட்சிப்பு மிக இலவசமான ஒன்று. ஆனால் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த அந்த சிருஷ்டிகர்த்தர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து உங்களை வாங்கியிருக்கிறார். அது எவ்வளவு வெளியேறப்பட்டது. அந்த அனுபவம் இந்த பூமியில் இருக்கிற நேரத்துல பெற்றிருக்க வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், எனக்கும் என்னுடைய தேவனுக்கும் நல்ல உறவு இருக்கிறது, நான் நிச்சயமாய் பரலோகத்துல இருப்பேன், ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? நாம கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்ததுனால கிறிஸ்துவன் கிடையாது. என்னுடைய பெயர் கிறிஸ்துவ பெயர் வச்சிருக்கிறதுனால கிறிஸ்துவம் கிடையாது. நீங்க உண்மையாக ரட்சிக்கப்பட்டு இருக்கணும். உங்களுடைய பெயர்கள் ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கும் ஐயனால் நீங்க தைரியமா இருங்க. நம்ம பூமியில நம்முடைய எதிர்காலத்துக்கான பல திட்டங்களை தீட்டி இருக்கிறோம். நல்ல காரியம்தான். எதிர்காலத்துல நான் ரிட்டையர் ஆன பிறகு அல்ல வேலை முடிஞ்ச பிறகு இது அதை செய்யணும், என் பிள்ளைகளுக்கு அதை செய்ய, எல்லாம் நல்ல காரியம்தான். அது போல அக்கறைக்குரிய வாழ்க்கைக்கு கூட நீங்க பூமியிலேயே உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை கரம்பிடித்து நடத்த வல்லவரா இருக்கிறார். எங்கள் பரலோக பிதாவே, கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஈடு இணையற்ற ஒப்பற்ற நாமமாக இயேசு என்ற நாமத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இரட்சகா, நாங்கள் ஒருவர் கூட ஆண்டவரே அந்த பரலோகத்தை இழந்து போகாதபடிக்கு கர்த்தாவே, ஒரு வேளை வருகை வறுமையானால் நாங்கள் அக்கறையில காணப்படணும் ஐயா. ஒருவேளை நாங்கள் கண்ணை மூடுவோமானால் நாங்கள் அக்கறையில காணப்படத்தக்கதான எங்களுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே கர்த்தாவே ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து போயிருப்பார்கள், தங்களை புதுப்பித்துக் கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் செய்துள்ளபடியா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒருவர் கூட இந்த மேன்மையான சிலாக்கியத்தை இழந்து போகவே வேண்டாம். கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. வந்த மக்கள் அத்தனை பேரையும் இந்த ஊழியக்காரன் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வதிப்பீராக. சாயங்காலம் நடக்கிறதா ராபோஜன கூட்டத்தை கூட நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, நீங்க நடத்துங்க. உம்முடைய நாமத்துக்கே மகிமுண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்துல வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.